அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டிராகன் கிரைசிஸ் சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 6 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க விலைக்கு நாள் வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும் முடிஞ்சு சொல்லி இப்போ நம்ம புரியாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச கொஞ்சம் பாருங்க. நானும் பார்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5 எபிசோட் போட்டுருப்போம். இந்த எபிசோட பார்க்கறதுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியே புரியும். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக பாருங்க. சரிங்க, நம்ம கதை குழப்பலாமா? இரவும் பார்த்தா கோட்டு சூட்லாம் போட்டு வந்திருக்கான். இந்த எபிசோட்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்கான் போல. அவனும் வெளியே வந்துட்டு ஒரு மரத்தான நினைக்கும் போது மேலே இந்த எல்லாம் எழுத பார்த்துட்டு மேலே யாரோ இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்ப்பான். அந்த இடத்துல பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கான். அவனும் பார்த்துட்டு ஷாக்காக அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு மேலே ஒரு பூனை மாட்டிட்டு இருக்கிறது பார்த்துட்டு அவதை காப்பாற்றுறதுக்காக தான் போயிருக்கான். அந்த பொண்ணையை காப்பாற்றலாம் கிட்ட போனா அது பயந்துட்டு அப்படியே கீழே விட இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு அப்படியே கீழே வந்து அதை காப்பாற்றலாம் பார்க்க ஹீரோவும் கீழே இருந்து அவளை பிடிக்கலான்னு பார்ப்பான். பட் ஆனால் அவன் அந்த பூனையை பிடிச்சிருவான். ஆனால் நம்ம ஹீரோ அவளை சரியா பிடிக்கிறது வேற விதமா பிடிச்சிருவான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ துணி வளைக்குது. ஆஹா தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி பார்க்க அந்த பொண்ணு பயங்கரமாக கத்துறா. பொம்பளை பொறுக்கி நீங்க நல்லா தானே நீங்க ரொம்ப கிரேட்டுங்க, எப்படி அந்த பூனையை காப்பாத்திட்டீங்க. நீ எதுக்கட என்னோட லேண்டிங் அப்போ குறுக்கல்ல வந்த? இல்ல நான் உங்களை கேட்ச் பண்ணலாம் சொல்லிட்டு தான் வந்தேன். நல்லா பேசுறியா, எப்படி கேட்ச் பண்ணுவேன்? அப்ப நீங்க நம்மளுடைய சொசைட்டி பார்ட்டி தான் வந்திருக்கீங்க. இதை கேட்டாவே எதுவும் பேசாம கிளம்ப. அதுக்கப்புறம் வந்து நம்ம எரிக்கவும் யோசியும் ரோஸும் இவங்க 3 பேர் வந்து அங்க நடக்கிற ஒரு பார்ட்டியில கலந்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்கப்பா இடத்துல நிறைய பேர் இருக்காங்களே, இந்த இதை வாங்கிக்கோ இந்த சோடு அப்படின்னு அவங்கள கத்தியை கொடுக்க. இப்போ எதுக்கு இது கொடுக்குறேன்? ஒண்ணு இல்ல, இந்த பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே தங்களுடைய முக்கியமான ட்ரெஷர் எல்லாத்தையுமே வெளியே காமிப்பாங்க. மற்றவங்க கிட்ட நீங்க அறிமுகப்படுத்திக்கும் போது இந்த விஷயத்தையும் பத்தி அவங்களுக்கு எடுத்து சொல்லு. ஏன்னா லெவல் 10 இருக்கிறேன். அதனால கண்டிப்பா இந்த கத்தி உனக்கு யூஸ் ஆகும். எல்லார்கிட்டையும் உன்னை அறிமுகப்படுத்திக்கும் போது சரி ஓகே வா நான் உங்களுக்கு எஸ்கர்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் ஹீரோவோட கையை பிடிச்சி கூட்டு போறாங்க. எல்லாரும் ஹீரோவை தான் குறுகுறுன்னு பார்த்துட்டு வராங்க. அதோ அந்த இடத்துல தாடி வச்சுட்டு இருக்காங்க. அதோட தான் ப்ளூ பிளார்ட் பாரோன் கலெக்டர். அவனுடைய கிளாஸ் A கிளாஸை சேர்ந்தவன். அவங்க கிட்ட இருக்கிற ட்ரெஷர்ஸ் எல்லாமே A கிளாஸை சேர்ந்தது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு பணம் அவ்வளோ பைத்தியம். அப்புறம் அனதர் கலெக்டர் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு. மாக்கி ஹாரா. அவரு ரொம்ப ஏழ்மையானவர் தான். அவருடைய 10 வருஷத்துல கம்மியான கலெக்ஷன் தான் வச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க அவருடைய பசங்களை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்களா. அதுல இருந்து அவர் அப்படி இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த சொசைட்டியை விட்டு அந்த காரணத்தினால வெளியே வந்துட்டாரு. அப்படின்னு அடுத்துக்கிட்ட ஆளுங்க எல்லாத்தையுமே அவ இன்ட்ரோடக்ஷன் பண்ணி வச்சிருக்கா ஹீரோக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்டையும் ஒருத்தன் வந்து அறிமுகப்படுத்திக்கிறான். என்னோட பேர் வந்து ஷெக்கி. நானும் இந்த ட்ரெஷர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கேன். அச்சீவ்மெண்டா அப்புறம் மொத்த எரிக்காவை பத்தின நிறைய விஷயங்களை வந்து புத்தகமா வெளியிட்டு இருக்கான். இன்னைக்கு என்ன புதுசா வச்சிட்டு இருக்கீங்க? இதோ என் காதல இருக்க பாரு இதுதான். அப்புறம் மொத்த ஒனிஸ் கிட்ட இருந்து எடுத்து அந்த கம்பல் தான் போட்டுட்டு இருக்கான். அது A கிளாஸா? ஆமா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த கலெக்டர் இருக்கான் பாரு, நிறைய விஷயத்த வாங்கி இந்த இடத்துல எல்லாருக்கும் போட்டு காமிச்சிட்டு இருக்கான், பெருமை பேத்திட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ வந்து புக்கு பார்த்துட்டு இருக்கும் ரோசம் உல்ஃபு பாரு என்ன இது அவளுடைய கண்ணு தான். ஆனா அவ ஒரு கிரிமினல். அவ தன்னுடைய பவர்ஸை பயன்படுத்தி மத்தவங்க கிட்ட இருக்கிற ட்ரெஷர்ஸ் எல்லாமே கொள்ளையடிக்கிறவன். அப்புறம் அந்த செகண்ட் ஆளும் இவங்க கிட்ட இருந்து கான்டாக்ட் நம்பர் வாங்கி கிளம்புறான். அப்புறம் ஹீரோவும் ஒரு மூலையில பார்த்தா இந்த பொண்ணும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அவ பார்த்தா அந்த இடத்துல இருக்க நிறைய ஆளுங்களுடைய நெக்லஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். எஸ்கியூஸ் மீ, காலையில உங்களை பார்த்தனே. அவன் ஹீரோ பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகுது அவளுக்கு. நீங்களும் இந்த பார்ட்டியில கலந்துட்டு இருக்கீங்களா? நீங்களும் ஒரு கலெக்டரா? நான் ஒன்னும் கிடையாது. அப்ப நீங்க பிரேக்கரா? நீங்க கூட பிரேக்கரா? ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ரிச்சா இருக்கிற அந்த மொட்டை தலையனும் தான் கிட்ட இருக்கிற விளக்குல இருந்து உள்ளுக்கு இருந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு டைகரையே வெளியே வர வச்சிருக்கான். போதுமா? அதுவும் வந்துட்டு பயங்கரமா அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்துல இருக்க ஆளுங்களும் தயவு செஞ்சு இதை நிறுத்துங்க. இந்த இடத்துல பயங்கரமான டேமேஜஸ் எல்லாமே ஏற்பட்டு இருக்கு. கவலைப்படாத, இது எல்லாத்துக்கும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிறேன். எவ்வளோ செலவானாலும் நான் பில் கட்டுறேன். டேமேஜ் பில் எவ்வளோன்றது மட்டும் என் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் திரும்பி இந்த பொண்ணை பார்க்க இவ பார்த்தா இந்த இதில் இல்லை எங்கே போயிட்டுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா யாரும் இவங்க பின்னாடி கை வச்சு கூப்பிட்றாங்க. யார் இது? எரிக்கோ நீயா? என்ன யூஜி எந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு கிட்ட கடலை போட்டுட்டு இருக்க போல? அப்பெல்லாம் கிடையாது. அப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம ரோஸும் ரொம்ப காண்டா வரான். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற விலங்குகள் எல்லாமே அசைஞ்சிட்டு இருக்குதுங்க. அந்த லைட்டுக்கு பின்னாடி பார்த்தா ஹீரோவும் யாரோ ஒருத்தங்க நின்றுட்டு இருக்க மாதிரி பார்க்குறான். அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல இருந்து வேற ஒரு லைட்டுக்கு ஜம்ப் பண்ணிட்டு கீழே இறங்கி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல இருக்க ஆளுங்களுடைய ஆசிரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே அவ எடுத்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க. அதுவும் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சவங்க தான். அந்த சோல்ஜர்ஸ் வந்து தடுக்கலாம் நினைச்சா இந்த பொண்ணு அவங்களையும் அடிச்சு போட்டுட்டு அந்த இருந்து அந்த நெக்லஸ் எல்லாமே எடுத்துன்னு போலான்னு பார்த்துட்டு இருக்கான். அவளை பிடிக்குன்னு சொல்லிட்டு இந்த மொட்டை தலையன்னு சொல்ல அந்த காலத்து ஒருத்தரை விடாம போட்டு அடிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த மொட்டை தலையங்கிட்ட போயிட்டு அவனுடைய கையில இருக்கிற அந்த அலாவதியின் பூதத்தோடைய விலகை எடுத்துன்னு போறான். இந்த பக்கம் இவங்க பிடிக்கலாம்னு சொல்லிட்டு டாப் செட் பண்ணா. அது இந்த மொட்டை தலையை மேல பண்ண அதுக்கப்புறம் அந்த உல்ஃபு பொண்ணு அந்த இதுல இருந்து நம்ம எரிக்கோ கிட்ட இருக்கிற அந்த இயரிங் எடுக்கிறதுக்காக வரான். பட் ஆனால் நம்ம ஹீரோ கூட கிளம்பும்போது தடுக்கிறான். ஹீரோ அந்த பொண்ணு பார்த்த உடனே தெரிஞ்சு படிச்சு அந்த கிரிமினல் உல்ஃபு வந்து இன்னைக்கு காலையில பார்த்தா அந்த பொண்ணு மாதிரி இருக்கலே. என்ன பக்கம் ஒரு சோல்ஜர் தேவையில்லாம கத்தி எடுத்து அந்த பொண்ணு அட்டாக் பண்ணதுக்காக வீசிடுவான். பட் இருந்தாலுமே அவனுடைய கமாண்டரா இருக்கிறவன் மோட்டா இல்லாம எதுக்கு எப்படி பண்ற அப்படின்ற மாதிரி அவனுக்கு போட்டு அடிக்க. அதுக்கப்புறம் அந்த கத்தியை வந்து இந்த உல்ஃபு பொண்ணு அட்டாக் பண்ணலான்னு வரும். பட் ஆனால் அவன் அந்த தப்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த இதில் தப்பிச்சிட பின்னாடி இந்த பாட்டி மேல இது பட்டுடுன்றதுக்காக அதை அப்படியே நின்று தடுத்துருவான் தன்னுடைய பவரை பயன்படுத்தி. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அதை பிடிக்கலான்னு பார்க்க. பட் ஆனால் அந்த கமாண்டர் நம்ம ஹீரோ தடுக்கிறான். என்னடா பண்ணிட்டு இருக்கேன் கிசராகி? ஹீரோ அவளுக்கு தப்பிக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்த பிறகு அப்ப அந்த ஓடினேன். எதுக்கட இந்த மாதிரி பண்ண? என்ன மன்னிச்சிருங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு வயசானவங்களை காப்பாத்துறாங்க, அதுக்காக தான் நான் வந்து காப்பாத்தினேன். என்ன மன்னிச்சிருங்க. சரி ஓகே, இதுக்கு நீ பொறுமையா எனக்கு எக்ஸ்பிளனேஷன் என்னது தெளிவாக கொடுக்குறேன். வாங்க இந்த தவிர கிளம்புவோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கூட்டு கிளம்ப. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து இருக்கேன். நான் அவரை காப்பாத்து வந்து தப்பா இல்ல சரியானே புரியலப்பா அப்படின்னு நம்ம எரிக்க கிட்ட சொல்ல எரிக்கவும் அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. பட் இருந்தாலுமே என்னோட ஏரிங்க நீ காப்பாத்துறதுனால உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சரி உன்னோட ஏரிங்க எந்த மாதிரியான பவர்ஸ் இருக்கு? அதோட ட்ரூ பவர் வந்து லிசன் பண்றது. அப்படியேங்கப்பா எல்லாராலும் இதை பயன்படுத்த முடியாது. ஃபீமேலால மட்டும் தான் பயன்படுத்த முடியும். ஒன்லி கேர்ள்ஸால மட்டுமா? ஆமா, மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை மட்டும் இது உண்மையா கண்டு தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய பெட்ரூம் வந்துட்டு அந்த பொண்ணு பண்ண விஷயத்துல யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே தூங்குறான். நைட் டைம்ல பார்த்தா அவனை கண் முடிக்க நம்ம ரோஸும் பார்த்தா இப்ப பக்கத்துல வந்து படுத்துருக்கான். ஹீரோவும் வெளியே வருவான். வெளியே
வந்து ஜன்னலெல்லாம் திறந்துட்டு இருக்க பார்த்துட்டு யாரோ உள்ள வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஏரிங் எடுத்துக்க திரும்ப அந்த உல்ஃபு பொண்ணு அந்த வந்திருக்கான். அது எடுக்கும்போது ஹீரோ லைட்டை போட நிறுத்திடுன்னு சொல்ல எரிக்கோவை ஏஞ்சிப்பான். அதுக்கப்புறம் அவளும் இவங்க கிட்ட தப்பிக்கலாம் சொல்லிட்டு வெளியே போலாம் அட்டாக் பண்ணுவான் ஹீரோவை. பட் என்ன ஹீரோ தப்பிக்க இன்னொரு பக்கம் எரிக்கவும் யூஜி நவுந்து போ அப்படின்னு ட்ராப் செட் பண்ணுவான். அந்த ட்ராப்ல பார்த்து அவன் மாட்டது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை சேர்த்து கட்டி போட்டு மாட்டிப்பான். என்னடா பண்ணிட்டு இருக்க ஏடி இன்னும் நகரவே அது கூட போட்டு யோஜி இதுக்கான கொஞ்சம் கூட சரியில்லடா நீங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்றது. ரோஸ் உன பக்கம் அதே வந்து சொல்லிட்டு இருக்கான். பண்றதே பண்ணிட்டு சொல்றீங்களே அவங்கள வர. அதுக்கப்புறம் அவங்களை உருண்டு புரண்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவ தப்பிக்கலாம் முயற்சி பண்ணாலும் முடியல. இந்த பக்கம் ரோஸ் தான் ரொம்ப கடுப்பா இருக்கான். நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை உங்களை எரிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ காண்டில் இருக்க. ஏமா எதுக்கு சீக்கிரம் வந்து திறந்து கூட அவ காண்ட ஒரு ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அவங்களும் பார்க்க ரிலீஸ் பண்ண பிறகு அவங்களோட கையில மட்டும் கட்டு கட்டி இருக்கு. அதுக்கப்புறம் காண்டில் வந்து அவ்வளோ அந்த கையில இருக்க ஹீரோவா அவன் மேலே வந்துருவான். இந்த பக்கம் ரோஸ் இந்த விஷயம் பிடிக்காம அப்படியே மூஞ்சில் அடிச்சு விட. அதுக்கப்புறம் நம்ம எரிக்க ஆற மேலே உட்காந்து டொக்குரோ கிட்ட உதவி கேட்க ஆனால் கால் அட்டன் பண்ண மாட்டான். நீ ஃபுல்லா பேர் இந்தியா இதில் தான் வச்சுக்கணும். சரி எதுக்காக நீ வந்து இது திருடத்துக்கு வந்த அந்த கிரிமினல் உல்ஃப் நீ தானே அப்படின்னு அவளும் கேட்க. இது கேட்டுட்டு அவளும் நான் ஒன்றும் கிடையாது நான் உங்களுக்கு எந்த விதமான பதிலும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவளும் மழுப்போம். பட் இருந்தாலுமே பார்த்து நம்ம எரிக்கும். அதுக்கப்புறம் சக்கலக்கா பண்ணி அவகிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண பார்ப்பான். அதெல்லாம் தாங்க முடியாம அவளும் உண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக கக்க ஆரம்பிக்கிறான். உன்னுடைய வயசுன என்னுடைய வயசு 15. நீ எந்த ஸ்கூலுக்கு போறேன் ஸ்கூலுக்குலாம் நான் போறது இல்லை எதுக்கும் போறது இல்லையா அப்போ யாருடைய கட்டாயத்தின் பேர்ல நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா இல்ல நானும் தான் பண்ணிட்டு இருக்கேன். அவ மழுப்புறான்றது புரிஞ்சுக்கினேன். போய் சொல்லுத உண்மையை சொல்லு. யாரோ ஒருத்தங்க தான் உனக்கு இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க நல்லாவே தெரியுது. என்னுடைய மாஸ்டரை பத்தி உனக்கு எதுவும் தெரியுது. என்னது மாஸ்டரா வாயை திறந்து உண்மையை சொல்லிட்டா மாஸ்டர்னு. இப்போ நீ பண்ற எல்லா விதமான குற்றங்களுக்கு பின்னாடி உன்னுடைய மாஸ்டர் தான் இருக்காரா. என் உடம்புல இருக்க இந்த டாட்டூனால என்னுடைய பாடியில இருக்க எந்த விதமான எமோஷனும் வர விடாதது. நான் ஒரு பீஸ்ட் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு நிறையவே சொல்லிட்டு போய்வேன். எரிக்கவும் சரிப்பா உனக்கு எதுக்கு என்னுடைய இயரிங் தேவை அது உன்னுடைய மாஸ்டர் எடுக்க சொன்னா நான் சொல்றியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அவன் பண்ற ஆட்டக்காசு எல்லாம் ஹீரோவை தூக்கி விசிறடிப்போம் மேலேயே. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று வந்து நம்ம ஹீரோ மேலே ஊத்திக்க. எரிகோ கொஞ்சம் கூட பார்த்து பண்ண மாட்டியா மன்னிச்சிடா 2 பேர் மேலேயும் நல்லா ஊத்திட்டு இருக்கு. எரிகோ பார்த்து அதுக்கப்புறம் 2 பேரும் வெளிப்படுறதுக்கு பாத்ரூம் கொண்டு வந்திருக்கான். ஹீரோக்கு கண்ணை கட்டி விட்டுருக்கான். இதெல்லாம் பண்ணுமா வேற ஆப்ஷனே இல்லை என்ன பண்றது. அதுக்கப்புறம் நம்ம ரோஸும் வந்துட்டு எறா நானும் வந்து ஜாயின் பண்ணி சொல்லிட்டு 3 பேரையும் தள்ளி விட்டுறான் தனிக்குள்ள. இவங்க எல்லாரும் தனிக்குள்ள நல்லா மாட்டிட்டு இருக்கேன். ஹீரோவை பார்த்தா காணோம். அவன் பார்த்தா தனிக்குள்ளே இருந்து நான் இதயத்தில் செத்துரும் போது இது கூட வேலை செய்யறது கூட அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எரிக்கவும் சரி உன்னுடைய உண்மையான பேர் என்ன என்னுடைய மாஸ்டர் என்ன ஏஐ தான் சொல்லுவாங்க. நாங்களும் அப்போ அப்படியே கூப்பிடுறோம். திரும்பியும் என்ன டச் பண்ணிங்க அவனை எல்லாரும் கீச்சிருவோம் பார்த்துங்க அப்படின்னு அவன் மேலிட்டேன். ரோஸ் பார்த்தா தன்னுடைய டிராகன் ரக்கையை வெளிப்படுத்துவான். ஆமா என்னது அவன் தான் ரெட் டிராகன். இன்னது ரெட் டிராகனா யூஜிங்க பாத்தியா அப்படின்ற மாதிரி அவ சின்ன ரக்கையை மாத்தி அப்படியே பறக்குறான். அப்படியே எங்கப்பா ஒரு கத்துட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோவை அவளை நல்லபடியா பார்த்துக்கிட்டு அந்த ஏ என்ற பொண்ணு பார்த்துட்டு ஹாப்பி ஆகிறான். எங்க பத்தியா உன் கையில இருக்க மாதிரி இவளுடைய கையில வந்து அந்த டிராகனுக்கான டேட்டு இருக்கு. அப்ப இவ்வளவு என்ன மாதிரி தானா. பட் இருந்தாலுமே இந்த உலகத்துல நான் நம்புற ஒரே ஒரு பர்சன் என்னுடைய மாஸ்டர் மட்டும் தான். பட் இருந்தாலுமே தப்பான வேலைகளை செய்ய சொல்லி உனக்கு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கான். அவனை போய் நம்பிட்டு இருக்க மாதிரி ஹீரோ கேட்க அப்படிலாம் கிடையாது நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலுமே நீ உனக்கு கெட்ட பொண்ணு கிடையாது என்ன கேட்டீங்கன்னா உன்னுடைய மாஸ்டர் விட்டுட்டு நல்ல காரியங்களை பண்ணலாம். அவனுக்கு நீ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தனால உன்னுடைய பேர் ஃபுல்லாவே கெட்ட பேர் தான் எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கு. பட் ஆனால் நீ இன்னைக்கு காலையில் செஞ்ச அந்த விஷயம் அதாவது ஒரு பாட்டியை நீ காப்பதுக்காக அந்த ட்ரெஸ்ஸில் கீழே போட்டல அந்த ஒரு விஷயத்த சொல்றேன். நீ ஒரு குட் கேர்ள் அப்படின்னு சொல்ல என்ன சொன்னா என்ன பார்த்து இதை கேட்டு அவர் ரொம்ப ஹாப்பி வரான். என்ன நம்ம ஹீரோவும் ஹாப்பியா இருக்கு இதை பார்த்துட்டு நம்ம ரோஸும் கடுப்பா வர என்ன அவ்வளோ மட்டும் பாருற போதும். அதுக்கப்புறம் ரோஸ் பண்ண வேலையால அந்த இடத்துல இருக்கிற ஒரு சரக்கு பட்டில் வாயில ஊற்றி அப்படியே மாட்டிடுறது இடத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு அவனும் கண் முடிக்க எரிக்கவும் பார்த்தா சாப்பிட்டதுக்காக பாலை கூட்டு வந்திருக்கான். சூடாகிறதுக்குள்ள சாப்பிட்டு அது ஒன்றும் பாயசம்லாம் கிடையாது எங்களை நம்பி நீ சாப்பிடலாம். டோக்குரோவும் அப்புறம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். அந்த ஆளுடைய பேர் வந்து ஃபுருமோரி. அவனுடைய வயசு 55. அவனுடைய லெவல் 9 பிரேக்கர். அவனு என்ன மாதிரியே ஒரு ரிசர்ச் தான். அப்போ இந்த பொண்ணு வச்சு அந்த ஆள் எதுக்காக இந்த மாதிரி வேலை பார்க்கணும் அவனுடைய உண்மையான கோல் என்ன அது எனக்கு தெரியல. பட் இருந்தாலுமே இதனால் வரைக்கும் அவங்க சேர்த்து வச்சிருக்க ட்ரெஷர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க கிட்ட அதிகப்படியா இருக்கும்னு தோணுது. பட் இருந்தாலுமே அவன் ஒன்றும் கிரிமினல்லாம் கிடையாது. இவ்வளவு தான் கிரிமினலை ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த வயசுல கூட ஏதோ ஒரு மறைவான வேலையை தான் பார்த்துட்டு இருப்பான். வயசை கம்மியா காமிச்சிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுடைய வீட்டுக்கு செட்டின்ற அந்த ஆளும் வரான். உங்களை நான் இப்போ பார்க்கறதுக்கான காரணமே உங்ககிட்ட முக்கியமான ஒரு ட்ரெஷரை கொடுத்துட்டு போலாம் தான். இதை பாக்குறீங்களா சொல்லிட்டு அப்புறம் ரோஸுக்கும் எரிக்கும் காமிக்க. அப்புறம் பார்த்தா ஒரு ஸ்மோக்கை வெளியே வர வச்சு அவங்க 2 பேரும் மயக்க போட்டு வச்சிடான். அப்புறம் பார்த்தா திடீர்னு உள்ளுக்குள்ள இருக்கலாம் கூப்பிட அந்த ஃபுல்ஃபு பொண்ணு வெளியே வரான். அவ்வளோ மாஸ்டர் வந்துட்டீங்களா ஓ இவன் தான் யூஜியா. அப்புறம் ஹீரோவா அவனை பார்த்து ஓ நீ தான் ஃபுரிமோரியா அப்படின்னு பார்த்து ஷாக் ஆயிட்டு உனக்கு எப்படி என்னோட பேரு தெரியும் மைண்ட் சொல்லிட்டு அப்புறம் ஸ்ப்ரே அடிச்சு அவனையும் மயக்க போட்டு வச்சிரும். நீ அவன் கூட வர அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஜி அவனை பார்க்க அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி நம்மள சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட பிரேக் நாள் வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டீஸ் வரும். கண்டிப்பாக மறக்க முடியாத எபிசோட் பிரமாதமாக இருக்கும். முடிச்சு யார் பணம் பார்த்துட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. நானும் பார்த்துங்க. சரிங்க இந்த வீடியோ முடிச்சுமா.